இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் நல்லவர். கடவுள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும் அவர் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். மீண்டும் இந்த நாளிலே குறிப்பாக மாதாவுடைய பரிந்துரையினால் நாம் ஒருவரை ஒருவர் சந்தித்து வாழ்த்துவது, அவருடைய சமூகத்தில் ஒன்றாயிருப்பது உண்மையாகவே கடவுள் நமக்கு தந்திருக்கிற மகிழ்ச்சியின் நாளாக இருக்கிறது. ஆமென். நல்ல பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கை கொடுத்து முகத்தை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணி சொல்லுங்க, உங்கள் நோய்கள் உங்களை விட்டு அகன்று போகிறது, நீங்கள் சுகமடைகிறீர்கள், நீங்கள் விண்ணப்பிக்கிற உங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறுகிறது, நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஆமென். இந்த நாளிலும் கூட நான் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய வேத வசனத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். சங்கீதம் திருப்பாடல் 37ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை தயவு செய்து நீங்கள் எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் திருப்பாடல் 37ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஆண்டவரிலேயே மகிழ்ச்சிக்குள், அவர் உன் உள்ளத்தின் விருப்பங்களை நிறைவேற்றுவார். ஆமென். அல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, இந்த வேத வசனம் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய அற்புதங்களை கொண்டு வருகிறது. ஆண்டவருடைய அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையில காணும்படி தேவன் இந்த நாளில் ஒரு பெரிய மகிமையான அவருடைய வெளிப்பாட்டை நமக்கு தருகிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், ஆண்டவரிலேயே மகிழ்ச்சிக்குள், அவர் உன் உள்ளத்தின் விருப்பங்களை நிறைவேற்றுவார். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் வாசித்த இந்த வேத பகுதியை பாருங்கள். ஆண்டவரிடத்தில் வேதத்திலே நாம் வாசித்தோம் என்றால், இந்த பகுதியிலே நாம் வாசிக்கும் பொழுது அநேகர் ஜெபித்த ஜெப பகுதிகள் வேதாகமத்தில் எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி மன்றாடின ஒவ்வொரு மன்றாட்டுகளும் வேதாகமத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆனால் நம்முடைய ஜெபத்தை மட்டுமல்ல, நம்முடைய மனதில் இருக்கிற விருப்பத்தை கூட ஆண்டவர் அறிந்தவராக இருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம தமிழ்ல அழகா சொல்லுவாங்க, வாய் இருந்தா என்ன செய்யலாம்? உலகத்தையே ஆளலாம். வாயை திறந்தா என்ன செய்யலாம்? வாய் இருந்தா இந்த உலகத்தை கொஞ்சம் ஆளலாம். நம்ம எந்த ஊர்ல பிழைச்சிக்கலாம். வாய் உள்ள பிள்ளை பிழைச்சிக்கிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரைஸ் தி லார்ட். இன்னொன்னு அதை தாண்டி இன்னொன்னு சொல்லுவாங்க, அழுத பிள்ளை பால் குடிக்கும். அப்படிதான் நம்ம சொல்லுவாங்க. அழுத பிள்ளை என்ன செய்யும்? பால் குடிக்கும்னு சொல்லுவாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆனா நம் தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, நம்முடைய மனதுல விருப்பங்கள் என்று ஒன்று உருவாகும் பொழுது அவர் அந்த விருப்பத்தை அறிந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. விருப்பத்தை அவர் அறிந்திருக்கிறார் என்று நாம் வாசிக்கும் பொழுது நல்லா கவனிச்சு பாருங்க. நாம் கேட்கிறோம், அநேக காரியங்களை ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஒரு நாள் ஒரு தகப்பன் வந்து இயேசுவிடத்திலே வந்து கேட்டார். நீங்கள் மார்க் நற்செய்தி 9ஆம் அதிகாரம் பிறகு வாஸ்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் வந்து அவர் கேட்கிறார், ஆண்டவரே, நீர் ஏதாவது செய்ய முடியுமானால் எங்களுக்கு உதவி செய்யும் என்று கேட்கிறார். என்ன காரியம்? தன்னுடைய மகன் பிசாசின் பிடியினால் நீரிலும் நெருப்பிலும் தள்ளப்படுகிறான். அந்த சூழ்நிலையிலே அவன் வந்து தன்னுடைய விருப்பத்தை, தன்னுடைய வேண்டுதலை அங்கே சமர்ப்பிக்கிறான். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், எப்பா முடியும்னாவா? இல்லப்பா, விசுவசிக்கிறவனுக்கு எல்லாமே கிடைக்கும் என்று ஆண்டவர் அங்கே அற்புதத்தை செய்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா பிரியமானவர்களே, இதே இடத்துல நீங்க பாருங்க, 12 ஆண்டுகளாக ஒரு பெண் உதிரப்போக்கினால் பாதிக்கப்பட்டாள். பிரைஸ் தி லார்ட். அந்த 12 ஆண்டுகளாக பாதிக்கப்பட்ட பெண் மனதுல ஒரு முடிவெடுத்தாள், அவளுடைய விருப்பம். பிரைஸ் தி லார்ட். நான் அவருடைய ஆடையின் விளிம்பை தொடுவேன், நலமடைவேன். அல்லேலூயா. அவன் இருதயத்துல ஒரு விருப்பத்தோடு தான் அவள் பயணிக்கிறாள். கிடைத்தால் பார்ப்போம், கிடைக்காவிட்டால் வேற ஏதாவது வழி இருக்கான்னு பார்ப்போம் அப்படின்னு அவ போல, நான் அவருடைய ஆடையின் விளிம்பை தொடுவேன், கண்டிப்பாக என் விருப்பம் நிறைவேறும், சுகமடைவேன் என்று பயணித்தாள். வாய் திறந்து அவள் ஜெபித்ததாக பைபிள் நமக்கு போடவில்லை. அல்லேலூயா. ஆனா அவ என்ன செஞ்சா? நம்பிக்கையோடு தன் விருப்பத்தை மனதில் சுமந்து கொண்டு போய் இயேசு கிறிஸ்துவின் ஆடையின் விளிம்பை தொட்டார். ஆண்டவர் கேட்டாரு, என்னை தொட்டது யார்? ஏன்? என்னிடத்திலிருந்து வல்லமை
புறப்பட்டு சென்றது. கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப எனக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு நீங்க உள்ளத்துல எத்தனையோ கருத்துக்களை நீங்கள் சுமந்து கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு நீங்க ஒரு காரியம் செய்யுங்க. என்ன தெரியுமா? உங்களுடைய கருத்துக்களை விருப்பமாக மாற்றுங்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சில நாட்களுக்கு முன்பாக அநேக ஊடகங்கள்ல ஒரு செய்தி வந்தது. அது செய்தித்தாள்கள் மட்டுமல்ல, அநேக தொலைக்காட்சிகள் வந்தது. என்ன? ஒரு குறிப்பிட்ட ஒரு நம்முடைய கோயம்புத்தூர் அப்படிங்கிற கோயம்புத்தூர்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு கிரவுண்ட்ல ஒரு விருந்து ஒன்று, உணவு திருவிழா என்று ஏற்பாடு செய்தார்களாம். அதற்கு கட்டணம் குறித்து விட்டார்கள். இத்தனை வகை உணவு உங்களுக்கு என்ன செய்கிறோம், கொடுக்கிறோம் என்று சொன்னார்களாம். நம்ம ஆட்களுக்கு போதுமா போதாதா, அவ்வளவுதான், கொடுத்த அமௌண்ட்டுக்கு ஏதோ நிறைய தரப்போறாங்க அப்படின்ட்டு அங்கே போனால் அதில் ஒருத்தர் பிளேட்டை நக்கிக்கிட்டே சொல்கிறாரு, நிறைய கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்து வந்தால் ஒரு டீஸ்பூன் கொடுக்குறான், 400 வகை ஃபுட்டு அப்படின்னு சொன்னதுனால நாங்களும் வந்தோம். அதில் எவ்வளோ கொடுக்குறாங்க சொல்லுங்க? அவர் சொல்லிக்கிட்டே சொல்றார், நக்கிக்கிட்டே சொல்றாரு. கொடுத்து என்ன செய்யறான், நக்கி பாடுறா அப்படின்னு கொடுத்துட்டாங்க ஐயா அப்படின்னு சொல்லி அங்கே வந்து அநேகர் புலம்பிக் கொண்டு இருந்ததையும், தட்டு சண்டையெல்லாம் சட்டை கிழிந்ததையெல்லாம் கூட அங்கே போட்டு இருந்தார்கள். அப்ப என்ன, இந்த உலகத்தில் நீங்க நான் வாழ்கிற இந்த பயணத்தில் நம்முடைய உள்ளத்தின் விருப்பங்களை சரியாக நமக்கு நிறைவேற்றவோ நடத்தி தரவோ யாராலும் முடியாது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. உங்க மனைவியை பார்த்து கேட்குறீங்க, இவனுக்கு என்ன வேணும் அப்படின்னு உங்க கணவர் உங்கள்கிட்ட கேட்பாரு, மனைவி கணவர்கிட்ட கேட்பாங்க. ஆனா நம்ம என்னதான் செஞ்சு கொடுத்தாலும் கூட அதுல என்ன இருக்கும், ஒரு சின்ன குறை இருக்கும். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆனால் தேவன் நமக்கு ஒரு காரியத்தை அவர் நம்முடைய உள்ளத்திலே அவர் அறிந்து அதை அப்படியே நமக்கு நிறைவேற்றக்கூடியவர். பிரைஸ் தி லார்ட். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, வேதம் நமக்கு போதிக்கிறது. நீங்க யோவானர் செய்தி 5ஆம் அதிகாரம் குறிப்புக்காக எடுத்துக்கொள்ளுங்கள். அதுல 4வது வசனத்தை வாசியுங்கள். யோவான் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம், 5:6 படிக்குமா? இயேசு அவரை கண்டு அவர் அந்நிலையில் இருந்து அந்த மனுஷனை பார்த்து 38 ஆண்டுகளாக பெதஸ்தா குளத்தின் அருகிலே கிடந்த அந்த மனிதனை பார்த்து இயேசு என்ன கேட்டாரு, நீர் நலமடைய விரும்புகிறீரா என்று கேட்டார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீர் என்ன செய்ய விரும்புகிறீரா? என்ன செய்ய விரும்புகிறீரா? நீ நலமடைய விரும்புகிறாயா? பிரைஸ் தி லார்ட். நீ என்ன அடைய விரும்புகிறாயா? நலமடைய. இன்னைக்கு நம்மளை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, நீ நலமடைய விரும்புகிறாயா? நீ ஆசீர்வாதமா வாழ விரும்புறியா? நீ நல்லா இருக்க விரும்புகிறாயா? உன்னுடைய வாழ்க்கை உயர விரும்புகிறாயா? அந்த மனிதனிடத்திலே ஆண்டவர் ஒரு விருப்பத்தை எதிர்பார்த்தார். பிரியமான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டவர் நம்முடைய விருப்பத்தை எதிர்பார்க்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க ஆண்டவர்ட்ட இருந்து அற்புதத்தை பெறணும்னா நீங்க உங்க வாழ்க்கையில ஏதோ ஒன்று நடக்கட்டும்னு வராதீங்க. ஏதோ ஒன்று நடக்கட்டும்னு நினைக்காதீங்க. ஏதாவது என் பிள்ளைக்கு நடந்தா போதும், ஏதாவது என் வீட்டில் நடந்தா போதும். இல்லைங்க, என் விருப்பத்தை அவர் நிறைவேற்றுவார். கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். எனக்கு விருப்பமே இல்லாத ஒன்றை நீங்க எனக்கு எடுத்து கொடுத்தீங்கன்னா நான் போடுவேனா? சொல்லுங்க, உடுத்துவேனா? நீங்க எனக்கு விருப்பமே இல்லாத ஒன்றை எனக்கு எடுத்து, பிரதர் இதை நல்லா சாப்பிடுங்க அப்படின்னா நான் செய்வேன், உங்க முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம் தேவன் நம் விருப்பத்தை அறிந்தவர். ஆமென். அல்லேலூயா. அப்ப எனக்கு பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுக்கிறவர். எப்படி? என் விருப்பத்தை அவர் அறிந்திருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அதனால தாங்க அன்னாள் ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணும்போது நீங்க பிறகு படிச்சு பாருங்க, 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தை படிக்கும் பொழுது அவள் ஆண்டவரை கேட்டா, நீர் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை தர வேண்டும். ஆமென். அல்லேலூயா.
அதனாலதான் அவ சொன்னா, நான் ஆண்டவரிடத்துல கேட்டேன் பெற்றுக்கொண்டேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நான் ஆண்டவர்ட்ட என்ன செஞ்சேன்? ஆண்டவர்ட்ட கேட்டு பெற்றுக்கொண்டேன். ஆமென். அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, இன்னைக்கு நீங்க உங்க உள்ளத்தின் விருப்பத்தை ஆண்டவர்ட்ட கொடுங்க, அது நிச்சயமா அவர் நிறைவேற்றுவார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப எனக்கு பிரியமானவர்களே, நீங்க இந்த வசனத்தை படிக்கும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையில அவர் செயல்படுகிறார். ஆமென். அல்லேலூயா. நீங்க 1 அரசராகமம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் தயவு செய்து எடுத்து வாசிப்பீர்கள் என்றால், 1 அரசராகமம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் படிங்க. அன்றிரவு கிபெயோனில் ஆண்டவர் சாலமோனுக்கு தோன்றி கனவில் சாலமோன், நான் வாசிக்கிறேன். ஆண்டவர் சாலமோனுக்கு கனவில் தோன்றினார், உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று கடவுள் அவரிடத்தில் கேட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் சாலமோன்ட்ட ஒரு கேள்வி கேட்டார். எப்பா, உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன வேணும்? பிரைஸ் தி லார்ட். ஏதாவது தாங்க அப்படின்னு கேட்டாரா? சொல்லுங்க, ஏதாவது கேதாங்கன்னு கேட்டாரா? சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை வேர் சொல்லுங்க, அல்லேலூயா. ஏதாவது தாங்கன்னு கேட்டாரா? சத்தமா சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்க, நிறைய நோக்கத்தோடு வந்திருப்பீங்க, நிறைய தேவைகளோடு வந்திருப்பீங்க, எத்தனையோ காரியங்களை சுமந்துட்டு வந்திருப்பீங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறாரு, என் மகளே, என் மகனே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? என்னிடத்துல கேள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு உங்கள்கிட்டயும் ஆண்டவர் கேட்கிறார், என்கிட்டயும் கேட்கிறார். அன்னைக்கு சாலமோன்ட்ட ஆண்டவர் கேட்டாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? பாருங்க, சாலமோனுக்கு விருப்பம் இருந்தது. எதுல விருப்பம் இருந்துச்சு? இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் மேல ஒண்ணு இருக்குது. என்ன? ஞானம் வேண்டும். பிரைஸ் தி லார்ட். பைபிள் சொல்கிறது, ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, அவர் கேட்ட ஞானத்தை ஆண்டவர் கொடுத்ததோ மட்டுமல்ல, அவன் கேட்காத செல்வத்தையும் எல்லா நன்மைகளையும் ஆண்டவர் அவனுக்கு பொழிந்தார். கை தட்டுங்கப்பா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப உங்க உள்ளத்தின் விருப்பத்தை அவர் நிறைவேற்றுவாரா? சாலமோன் விருப்பத்தை நிறைவேற்றினாரா? சொல்லுங்க, நிறைவேற்றினாரா? சத்தமா சொல்லுங்க, நிறைவேற்றினாரா? அன்னாளின் விருப்பத்தை நிறைவேற்றினாரா? அந்த பெதஸ்தா குளத்தின் அருகில கிடந்த மனிதனுடைய விருப்பத்தை நிறைவேற்றினாரா? நல்லா நிறைவேற்றினார். ஆமென். இன்னைக்கு உங்க விருப்பமும் நல்ல சந்தோஷமா சொல்லுங்க, என் விருப்பமும். ஆனா அந்த விருப்பம் நிறைவேறணும்னா, சாலமோனின் கனவிலே ஆண்டவர் தோன்றினார். பிரைஸ் தி லார்ட். சாலமோன் ஆண்டவரிடத்தில் கேட்டான், ஆண்டவர் அந்த விருப்பத்தை நிறைவேற்றினார். ஆமென். ஆனால் இந்த சாலமோனுக்கு அவன் தகப்பன் ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்திருந்தான். அல்லேலூயா. என்ன தெரியுமா? முதலாவது, நீ தேவனிடத்தில் மனமகிழ்ச்சியா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். யார்கிட்ட மனமகிழ்ச்சியா இருக்கணும்? இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல பாருங்களேன், நம்ம ஜெபம் நிறைய இருக்குது, மனதுல விருப்பம் நிறைய இருக்குது, ஆனால் ஆண்டவருக்கு நமக்கு என்ன இல்லை? தொடர்பு இல்லை. பிரைஸ் தி லார்ட். என் மனசுல நிறைய ஏக்கம் பிரதர், என் மனசுல நிறைய ஆசை இருக்கு, என் மனசுல நிறைய விருப்பம் இருக்கு, ஆனா விருப்பம் இருக்கு, அந்த விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவனோடு உங்களுக்கு என்ன ஐக்கியம் இருக்கிறது? அல்லேலூயா. அதனாலதான் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, தாவீது தன் மகனாய சாலமோனுக்கு ஒரு ஆலோசனை சொன்னார். எடுத்து வாசிக்கணும், நல்ல படிப்படியா அந்த பகுதியை தியானிக்க போகிறோம். நீங்க வாசிங்க. 1 குறிப்பேடு 28ஆம் அதிகாரம் 9வது வசனம் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 குறிப்பேடு 28ஆம் அதிகாரம் 9வது வசனம். நானே வாசிக்கிறேன். என் மகனே சாலமோன், நீயோ உன் தந்தையின் கடவுளை அறிந்து முழு மனதோடும் ஆர்வமிக்க உள்ளத்தோடும் அவருக்கு ஊழியம் செய். ஏனெனில் ஆண்டவர் எல்லா இதயங்களையும் ஆய்ந்தறிகிறார், எல்லா திட்டங்களையும் எல்லா எண்ணங்களையும் பகுத்தறிகிறார்.
நீ அவரை தேடினால் கண்டடைவாய், நீ அவரை புறக்கணித்தால் அவர் உன்னை என்றென்றும் கைவிடுவார். கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் வாசித்த இந்த வேத வசனத்தை நீங்க கொஞ்சம் நல்ல உங்க சிந்தனையில வைத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. நல்ல 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. நீ எப்படி ஆண்டவரை தேடணும்? முழு மனதோடு தேடணும். சொல்லுங்க. முழு மனதோடு தேடணும். சத்தமா சொல்லுங்க. எப்படி தேடணும்? முழு மனதோடு தேடணும். நல்லா சொல்லுங்க. எப்படி தேடணும்? முழு மனதோடு. முழு மனதோடு அவரை தேடணுமா? இன்னைக்கு உண்மையிலே பாருங்களேன், முழு மனதோடு அவரை தேடுகிறோமா? 2வது அதுல சொல்லுது, ஆர்வமிக்க உள்ளத்தோடு அவருக்கு ஊழியம் செய்யணும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அப்படின்னா அர்த்தம் என்னங்க? ஆர்வமிக்க உள்ளம். கடவுளை தேடுறதுல, ஆண்டவருடைய பிரசன்னத்துல வருவதுல நமக்கு என்ன இருக்குன்னா ஆர்வம் இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு இந்த உலகத்துல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது. என்ன தெரியுமா? நமக்கு பிரச்சனைகள் இருக்கிறவரை ஆண்டவரை தேடுகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. வியாதி இருக்கிறவரை தான் யார் தெரியுமா? ஆண்டவர் தெரிவார். நம்ம வீட்டுல குழப்பம் இருக்கிறவரை யார் தெரியுமா? தரித்திரம் இருக்கிறவரை யார் தெரியுமா? ஆண்டவர் தெரிவார். எங்கும் கடன்காரங்கள் நெருக்கும் போது யார் தெரியுமா? ஆண்டவர் தெரிவார். எல்லாம் சரியாயிட்டு, எல்லா பிரச்சனைகளும் சரியாகி விட்டது, நமக்கு எல்லாம் நார்மல் ஆயிடுங்க. நம்ம கடவுளை தேடுறோமா? ஆண்டவரை தேடுவோமா? ஆண்டவரை ஆர்வமிக்க உள்ளத்தோடு நாம் நாடுவோமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன், நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்முடைய பிரச்சனைகளிலே தேவைப்படுகிறார். நம்முடைய வியாதிகள் வருத்தங்கள் நமக்கு இருக்கும் பொழுது அவர் தேவைப்படுகிறார். நீங்க பிறகு பைபிள் எடுத்து வாசித்தீங்கன்னா விடுதலை பயணம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம் என்ன போட்டிருக்கு? அவர்கள் அழுதார்கள், கதறினார்கள், கடவுளை நோக்கி கூப்பிட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நீங்க நீதி தலைவர்கள் புஸ்தகத்தை எடுத்து வாசித்தீங்கன்னா அந்த நியாயாதிபதிகள் புஸ்தகம் என்ன சொல்லுகிறது? அவர்கள் அந்நியர்களால் புறக்கணிக்கப்பட்டு அந்நியர்களால் கொடுமைப்படுத்தப்பட்ட பொழுது அவர்கள் ஒப்பாரி வைத்தார்களாம், கதறினார்களாம், அழுதார்களாம், புலம்பினார்களாம். ஆண்டவரே இங்க மேல இறக்க வைங்கன்னு கூப்பிட்டாங்களாம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா என்ன ஆயிட்டு தெரியுமா? பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆன உடனே அவர்கள் ஆண்டவரை மறந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நான் உங்களுக்காக அந்த பகுதியிலிருந்து ஒரு வசனத்தையாவது காண்பித்து விடுகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் வாசியுங்கள். நீதி தலைவர்கள், தயவு செய்து உங்களுடைய வேத புஸ்தகத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க. அல்லேலூயா. 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 பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். வாசிங்க. நீதி தலைவர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நீதி தலைவர்களே, இந்த ஜனங்கள் எப்படி இருந்தார்கள், வாழ்க்கை முறை எப்படி இருந்தது என்பதை ஆண்டவர் நமக்கு இங்கே வெளிப்படுத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். வாசிங்க. நீதி தலைவர் 6ஆம் அதிகாரம் 2வது வசனம். மிதியானியரின் ஆட்சியில் இஸ்ரவேலர் கொடுமைப்படுத்தப்பட்டனர். எனவே அவர்கள் என்ன செஞ்சாங்களாம்? மிதியானிலிருந்து தங்களை காத்துக் கொள்வதற்காக மலை பிளவுகளையும் குகைகளையும் கோட்டைகளையும் பதுங்கிடமாக அமைத்துக் கொண்டனர். பிரைஸ் தி லார்ட். இப்ப 6ஆம் வசனம். மிதியானியரிடம் மிகவும் சிறுமையுற்ற இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரை நோக்கி கூக்குரலிட்டனர். சொல்லுங்க. என்ன செஞ்சாங்க? கூக்குரலிட்டனர். சத்தமா சொல்லுங்க. என்ன செஞ்சாங்க? கூக்குரலிட்டனர். நல்ல பக்கத்துல இருக்க கை கூட சொல்லுங்க. பிரச்சனை இருந்த உடனே எப்படி இருக்கீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கொஞ்சம் எல்லாம் சரியான அப்புறம் சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர். ஓஹோ. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். எப்படி ஆயிட்டோம்? பிரச்சனை இருந்த உடனே, வேதனைகள் வந்த உடனே அவர்கள் என்ன செஞ்சாங்களா? கத்தினார்கள்.
இருக்கிறார்கள். வியாதிகள் வந்தவுடனே தேவனே, வீட்டில் குடும்பத்தில் பிரச்சனைகள் சுத்திலும் எங்கும் நெருக்கும் பொழுது தேவனே. Praise the Lord. Hallelujah. பிரச்சனைகள் இருக்கும் பொழுது எப்படி இருக்கிறாங்க? கத்துறான், புலம்புறான், எல்லாம் நடக்குதுங்க. Hallelujah. ஆனால் பிரச்சனை முடிந்தவுடனே அவர்கள் தேவனை விட்டு அகன்று போகிறார்கள். Praise the Lord. சத்தமா சொல்லுங்க. Hallelujah. Hallelujah. ஆண்டவருக்கு விரோதமான பாவங்களையும் ஆண்டவருக்கு விரோதமான அக்கிரமங்களையும் அவர்கள் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். Praise the Lord. சத்தமா சொல்லுங்க. Hallelujah. Hallelujah. வாசிங்கள நீதி தலைவர் 8ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை பாருங்க. தங்களை சூழ்ந்து வாழ்ந்த எதிரிகளின் கையிலிருந்து விடுவித்த தங்கள் கடவுளாகிய ஆண்டவரை இஸ்ரவேல் மக்கள் கிதியோன் என்ற எர்பாகால் இஸ்ரவேலுக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கும் தங்க நன்றியை மனுஷனுக்கும் காட்டல, கடவுள் முன்னாலையும் அவர்கள் நன்றிக்குரியவர்களாக இல்லை. Praise the Lord. Hallelujah. இன்னைக்கு நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. நாம் தேவனுக்கு மனப்பூர்வமாய் ஊழியம் செய்யவில்லை. பிரச்சனையில கத்துறோம், பிரச்சனையில கதறோம், பிரச்சனைகள் வியாதிகள் வரும் பொழுது தேவனை நோக்கி கதறுகிற நாம் நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் சரியான ஒண்ணு ஆண்டவரை கூப்பிடுறது இல்லை. ஏன் வீட்டில் பிரச்சனை, ஏன் நம்ம வாழ்க்கையில குழப்பம்? ஒரே ஒரு வசனம் எடுக்க வாசிங்க. இணை சட்டம் 28ஆம் அதிகாரம் 47வது வசனம். நல்லா குறிச்சுக்கோமா. இணை சட்டம் 28ஆம் அதிகாரம் 47வது வசனம். இதை வச்சு உன் வாழ்க்கையை கொஞ்சம் திருப்பி பார், படிங்க. எல்லா நன்மைகளும் உனக்கு நிறைந்திருக்கையில் நீ உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு மன மகிழ்வோடும் இதய களிப்போடும் ஊழியம் செய்யவில்லை. Praise the Lord. கைகளை வேறு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன செய்யல? எல்லாம் நிறைந்திருக்கிறது. சொல்லுங்க. எல்லாம் ஆஸ்தி, சம்பத்து, உயர்வு, நன்மை, ஆரோக்கியம் எல்லாம் நிறைஞ்சிருக்கு. ஒரு குறை இல்லை வாழ்க்கையில. எல்லாம் தேவன் கொடுத்திருக்கிறார். இப்ப என்ன செய்யல? நீ எல்லாம் கொடுத்தவரை முழு மனதோடு நீ ஆராதிக்கவில்லை. Praise the Lord. சில பாருங்க, வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கும்போது ஜெபத்தில் அவர்கள் ஆர்வமா இருப்பாங்க. வியாதிகள் இருக்கும்போது ஜெபம் அவர்களுக்கு எங்க ஜெபம் நடந்தாலும், காலை ஜெபம், மத்தியான ஜெபம், நைட்டு ஜெபம், எல்லாம் ஜெபம். ஆனா எல்லாமே நிறைவாயிட்டு. Praise the Lord. இப்ப ஜெபிக்க அவங்களுக்கு என்ன இல்லை? சொல்லுங்க. ஜெபிக்க கோயிலுக்கு போக. சிஸ்டர், சண்டே ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி எவ்வளவுங்க? 1 மணி நேரம் தான். அந்த 1 மணி நேரம் பூசைக்கு, அதுலேயும் பூசைக்கு தான் நிறைய பேர் போறாங்க. ஏன்? சீக்கிரம் முடிஞ்சிருமா? அல்லேலூயா. பூசை சீக்கிரம் முடிஞ்சிடும். Praise the Lord. ரெண்டாவது பூசையில பங்குச்சாமி வந்து கொஞ்சம் என்ன செய்வாரு? ஒருத்தெல்லாம் இப்படி சொல்றாரு, அறுப்பார். ஏன்பா அவர் 1.5 மணி நேரம் இழுத்துருந்தாரியா? ஏன்பா எல்லாம் நிறைந்திருக்கையில் உன் தேவனாகிய ஆண்டவரை முழு மனதோடு உனக்கு தேடுறதுக்கு மனசில்ல. Praise the Lord. இப்ப ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? நீ எப்போ அப்படி முடிவெடுத்துட்டியோ அப்ப நானும் ஒன்று முடிவெடுத்துட்டேன். என்ன தெரியுமா? அடுத்த வசனம் படிங்க. 48ஆம் வசனம் எழுதிக்கோங்க. பசியோடும் தாகத்தோடும் வெற்றுடம்போடும் யாதுமற்ற நிலையிலும் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு எதிராக அனுப்பும் உன் பகைவர்களுக்கு நீ பணிவிடை செய்வாய். அவர்கள் உன்னை அழித்தொழிக்கும் மட்டும் இரும்பு நுகத்தடியை உன் கழுத்தில் வைப்பார்கள். கை தட்டுங்க பாப்போம். Praise the Lord. நல்ல கையை வேறு சொல்லுங்க. அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. முழு உள்ளத்தோட, ஆர்வமிக்க இருதயத்தோட நீ ஆண்டவரை தேடணும். என்ன செய்யணும்? ஆண்டவரை தேடுறது சும்மா பேருக்கு இல்லை. எப்படி?
எப்படி? முழு மனம் ஆர்வமிக்க இருதயத்தோட தேடணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருடைய ப்ராப்ளத்துக்கு காரணம் என்ன? உனக்கு செய்வனே இல்லை, உனக்கு மந்திரவாதம் கட்டெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீ யாரை தேடல? ஆண்டவரை தேடல. ஆண்டவருக்கு முழு மனதோடு ஊழியம் செய்ய விரும்பல. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தேவனை தேடுவது, தேவனை ஆராதிப்பது. இன்னைக்கு நல்ல கவனிச்சு பாருங்க, எத்தனை பிரசங்கம் கேட்டா கூட, எத்தனை முறை உங்களுக்கு ஆண்டோட வார்த்தை அறிவிக்கப்பட்டால் கூட, இன்னைக்கு வரையில அறகுறை பூசைக்கு போறவங்க கூட்டம் அப்படியே தான் இருக்கு. நாங்க இப்படி தாங்க இருப்போம். பூசைக்கு எப்பங்க போவீங்க? அதெல்லாம் பிரசங்கம் முடிஞ்சுதாங்க போவோம். நீ பிரசங்கம் முடிஞ்சு போற பூசையினால உனக்கு ஒரு பலனுமே இல்லை. நல்லா கவனிக்கணும். திருப்பலி என்பதை இரண்டாக பிரிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஒன்று என்னது? வார்த்தை வழிபாடு. முதல்ல என்னது? வார்த்தை வழிபாடு. சொல்லுங்க. வார்த்தை வழிபாடு. முதல்ல தேவனுடைய வசனம். வார்த்தை வழிபாட்டுக்கு பிறகுதான் என்னது? நற்கருணை வழிபாடு. ஐயா, இவ்வளவு நேரம் நீ கேட்டல்ல வார்த்தை, இந்த வார்த்தை மாம்சமானார் என்பதை நீங்கள் அனுபவிக்கிற இடம் இரண்டாவது இடம். இது நற்கருணை வழிபாடு. இல்லைங்க, நாங்க அதெல்லாம் பிறகு பார்த்துக்கிறோம் அப்படின்ட்டு வார்த்தை வழிபாட்டை விட்டுட்டு ஏதோ கடமைக்கு அப்படியே ஒய்யாரமா வந்து நாக்க நீட்டி நன்மை வாங்கிட்டு போனேன்னு வச்சுக்கோங்க, அது உனக்கு ஆசீர்வாதமா சாபமா? சாபம். சொல்லுங்க. சாபம். நான் சொல்லல, நீ வீட்டில் போய் பிறகு படிச்சுக்கோ. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் பவுல் மிக தெள்ள தெளிவாக நமக்கு எழுதியிருக்கிற ஒரு உன்னதமான பகுதி. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க அது குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிற இந்த வசனம் தான் கொஞ்சம் நல்ல கவனமா படிச்சுக்கணும். அல்லேலூயா. 29ஆம் வசனம், ஆண்டவருடைய உடல் என உணராமல் உண்டு பருகுபவர் தம்மீது தண்டனை தீர்ப்பையே வருவித்துக் கொள்கிறார். இதனால் தானே உங்களில் பலர் வலுவற்றவர்களாகவும் உடல் நலமற்றவராயும் இருக்கின்றனர். சிலர் பலர் செத்தும் இறந்தும் விட்டனர். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதனால நம்ம பூசையில முழு திருப்பலியில பங்கெடுக்காம நாக்க நீட்டினா, நாக்க நீட்டும் போதே உன் நாக்க சொல்லு, சாபத்தை வாங்கிறாத. பிரைஸ் தி லார்ட். பாவ சங்கீதனம் பண்ணாம, தகுந்த தயாரிப்பு இல்லாம ஆலயத்துல பலிபீடத்துல போய் என்ன செய்யாத, நிக்காத. அது உனக்கு ஆசீர்வாதமா சாபமா? சாபம். முடிவெடுத்துக்கொள். தேவனுடைய வசனத்தை கேட்டு அந்த வசனத்திற்கு எவன் ஒருவன் முக்கியத்துவம் கொடுக்கிறானோ அப்பொழுதுதான் அங்கே உன்னுடைய வாழ்க்கையில தேவனால் அற்புதம் செய்ய முடியும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு பிரியமான சகோதரியே சகோதரனை நல்ல கவனிங்க. ஆண்டவர் கேட்கிற, ஆண்டவர் கூறுகிற இந்த பகுதி நமக்கு புரியட்டும். ஆண்டவரிலே அம்மா 2:30 போங்க. அம்மா உட்காருங்க. அக்கா யாரா இருந்தாலும் 2:30 மேல தான் போகணும்னு ஊடல எந்திக்க கூடாது. பிரைஸ் தி லார்ட். அது மாத்திட்டோம்னே, மாத்திரை போடுறோம், சாவு போறேன், ரொம்ப பசி, கர்ப்பஸ்திரிகள் அவர்கள் மட்டும் இடையில போகலாம். சரி. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. இயேசுவே புகழ். மரியே வாழ்க. பிரைஸ் தி லார்ட். நல்ல 2 கைகளை அசைத்து சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, திரும்ப நல்லா கவனிச்சுக்குங்க. ஆண்டவருடைய வசனத்துக்கு நடுங்கணும். பக்கத்துல கை கூட சொல்லுங்க, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்க நடுங்க வேண்டும். யாருடைய வார்த்தைக்கு? ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்க நடுங்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த வசனத்தை படிக்கும் பொழுது நமக்கு நல்லா தெரியணும். இன்னைக்கு நாம் பல நேரங்கள்ல எல்லாம் இருக்கும் பொழுது யாரை விட்டுறோம்? ஆண்டவரை விட்டு. சொல்லுங்க, எல்லாம் இருக்கும்போது யாரை விட்டுறோம்? ஆண்டவரை விட்டுறோம். எல்லாம் இருக்குது, எல்லா நன்மைகளையும் தேவன் நமக்கு வைத்திருக்கிறார்.
ஆனா நம் தேவனை தேடுவதில்லை. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, எல்லாம் இருக்கும்போது தேவனை விட்டுருதோம். ஆனா எல்லாம் இல்லாத நிலையிலும் கூட ஒருவன் தேவனை புகழ முடியுமா? முடியும். எல்லாமே குறை. வாசிங்களும் பார்ப்போம். அபகுக் 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். அபகுக் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். நல்ல கவனிங்க. அபகுக் 3ஆம் அதிகாரம் 17 படிக்குமா? அத்திமரம் துளிர்ந்து அறுவடை. அத்திமரம் நீங்க படிச்சுக்கோங்க. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை கொடி பலன் கொள்ளாமல் போனாலும், படிக்கிறது ஒலிவ மரம் பலனற்று போனாலும், தொழுவத்தில் மாடு இல்லாம ஆடு இல்லாம போனாலும் நான் ஆண்டவருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு மனுஷன் இல்லைனாலும் யார்கிட்ட மகிழ்ச்சியா இருப்பான்? ஆண்டவர்கிட்ட. நீங்க ஆண்டவரை தேடினீங்கன்னா மகிழ்ச்சியா இருப்பீங்க. பிரைஸ் தி லார்ட். மரண படுக்கையில் கிடந்த அநேகருடைய சாட்சிகள் இருக்கிறது. இவ்வளோ பெரிய கொடுமையான வியாதியில பாதிக்கப்பட்டிருக்கீங்களே, உங்களுக்கு பயமா இல்லையான்னு ஆண்டவரை நம்பின பிள்ளைகளை போய் பார்த்தாங்களாம். பிரைஸ் தி லார்ட். அவங்க சொன்னாங்களாம், நாங்க ஏன் பயப்படணும்? இந்த வியாதியில உங்களை ஆண்டவரை திட்டணும்னு தோணலையா? அவங்க சொன்னாங்களா, ஐயா கொஞ்ச நேரத்தில் அவரை பார்க்க போறேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த வியாதிக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி கூறுகிறேன். ஏன்? இந்த வியாதி என்னை தேவனை நோக்கி அதிகமாய் உந்தி தள்ளுகிறது. கை தட்டுங்க பாப்போம். இருக்கிற நம்மளால கடவுளை துதிக்க முடியல. ஆனால் அபகுக் இறைவாக்கினர் சொல்லுகிறார், எனக்கு எது இல்லாமல் போனாலும் நான் ஆண்டவரை புகழ்வேன். ஆமென். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, எது இருக்குதோ இல்லையோ ஆண்டவரை துதிங்க, ஆண்டவரை போற்றுங்க, ஆண்டவரை தேடுங்க, ஆண்டவருக்கு ஊழியம் செய்யுங்க. பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதனால தான் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே நீங்கள் வாசிங்க. பிலிப்பியர் 2:13. ஏனெனில் கடவுளே உங்களுக்குள் செயலாற்றுகிறார், அவரே தம் திருவுளப்படி செயல்படுவதற்கான விருப்பத்தையும் ஆற்றலையும் நமக்கு கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. நாம கடவுளுக்கு பிரியமானவர்களா வாழணும்னா, கடவுளை தேடணும்னா, ஆண்டவரோடு நமக்கு ஒரு ஐக்கியம் இருக்கணும்னா அந்த விருப்பத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பாருங்களேன், நிறைய நேரங்கள்ல எல்லாம் நிறைந்திருக்கும் பொழுது கடவுளை ஒரு கூட்டம் என்ன செய்யறதில்ல, கண்டுகொள்வதே இல்லை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்னைக்கு அற்புதங்களை அடையாளங்களை நம்புகிறோம், அற்புத அடையாளங்களை மட்டும் சார்ந்து கொள்கிறோம். நீங்க வேதத்தை எடுத்து பிறகு நீங்க படிச்சு பாருங்க. யோவான் 6ஆம் அதிகாரம். பிரைஸ் தி லார்ட். எத்தனாம் அதிகாரம்? 6ஆம் அதிகாரம். யோவான் 6ஆம் அதிகாரத்தை எடுத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் 5000 பேருக்கு மேல கொடுத்தாரா? அதை கொடுத்த உடனே எத்தனை பேர் சாப்பிட்டாங்க? 5 அப்பம் 2 மீன். 5000 ஆண்கள் சாப்பிட்டாங்க. மீதி பெண்கள் சிறு பிள்ளைகள் எல்லாம் ஒரு 20000க்கு மேல வச்சுக்கிறவங்களேன் இருக்கலாம். இப்ப அற்புதம் நடந்துட்டு. சொல்லுங்க என்ன நடந்துச்சு? அற்புதம் நடந்தது. சத்தமா சொல்லுங்க என்ன நடந்துச்சு? அற்புதம் நடந்தது. அற்புதம் நடந்த உடனே பைபிள் சொல்கிறது, நீங்கள் வசனத்தை மட்டும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அதுல யோவான் 6ஆம் அதிகாரம் நீங்கள் எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது 14-15 வசனத்தை படிச்சு பிறகு பாருங்க. இவர் இறைவாக்கினர், இவரை ராஜாவாக மாற்றுவோம் என்று ஓடி வந்தாங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இவர் யாரு? பெரிய இறைவாக்கினர், இவரை ராஜாவாக்கிடுவோம்னு ஓடி வந்தாங்களாம். ஆனா இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? அடுத்த நாள் அதே ஜனங்கள் தேடி வந்தாங்களா? சொல்லுங்க வந்தாங்களா? பக்கத்துல கை கூட சொல்லுங்க, நீங்க இயேசுவை தேடுறீங்க, கட்டி கரைஞ்சிட்டு வியாதி குணமாயிட்டு தேவைகள்லாம் நிறைவேறிட்டு உங்களுக்கு என்ன தோணும்? பார்க்குற எல்லாத்தையும் சொல்லுவீங்க, இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், வல்லவர்.
பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஆனா உங்க பிரச்சனையாவே தான் இருக்கு. எப்படி இருக்கும் சொல்லுவீங்களா? அவர் நல்லவரா? நல்லவர். அவர் நல்லவரா? நல்லவர். நீங்க பாருங்க, அடுத்த நாள் அவர்கள் அதே போல தேடி வந்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து சொன்னார், வானிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு நானே. ஆண்டவர் சொன்னாரு, எப்பா நீங்க வயிறார சாப்பிட்டீங்க, என்ன தேடி வந்திருக்கீங்க. ஆனா உண்மையாகவே உங்களுக்கு தெரியணும், வானிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு நானே அப்படின்னு சொன்ன உடனே பைபிள் என்ன தெரியுமா எழுதிருக்கு? சொல்லுங்க, பைபிள் என்ன தெரியுமா எழுதிருக்கு? அன்றே அவருடைய சீடருள் பலர் அவரை விட்டு பிரிந்து போனார்கள். கை தட்டுங்க பாப்போம். நான் இந்த ஊழிய அனுபவத்தில் வருத்தத்தோடு சொல்லுகிறேன், அநேகர் அற்புதங்களுக்காக வருகிறோம். கண்டிப்பா ஆண்டவர் அற்புதர், நீங்க விரும்புறதை அவர் நிறைவேற்றுவார். ஆமென். ஆமென். ஆனா சில பேர்ல பல பேரை திரும்ப கொஞ்ச காலத்துல பார்க்கும் பொழுது அவர்களுக்குள்ள ஜீவன் இல்ல. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. தேவ வசனம் இல்ல, உலக பிரகாரமான பரிதாபமான வாழ்க்கை. அல்லேலூயா. Hallelujah. நான் கேட்கிறேன், என்னங்க ஜெபத்துக்கே காணோம், என்ன கடவுள், என்ன ஆண்டவன், சலிப்பு, கடவுளை விட்டு விலகி போன மனநிலைமை. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அல்லேலூயா. Hallelujah. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, உங்க அற்புதமும் அடையாளமும் உங்க வாழ்க்கையில கடவுள் தான். அற்புதமும் அடையாளமும் யார் தான்? நான் என்னுடைய வாழ்க்கையினுடைய அடையாளம் யாரு? ஆண்டவர். என்னுடைய வாழ்க்கையின் அற்புதம் யாரு? ஆண்டவர். ஜீவனுள்ள தெய்வம் இயேசு கிறிஸ்து. ஆமென். அவர் எனக்குள் இருக்கிறார். அவர்தான் என் சொந்த இரட்சகர். அவரை எனக்கு உடமையாக, அவரை என் வாழ்வாக நான் மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. Hallelujah. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அல்லேலூயா. Hallelujah. அவ என்ன செய்யணும் தெரியுமா? இன்னைக்கு முதல்ல ஆண்டவரோடு உள்ள உறவை நீங்க சரி பண்ணணும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அப்போ மகிழ்ச்சி என்பது அடையாளமா அற்புதமா இல்லை என்றால் தேவனா? மகிழ்ச்சி எங்க இருக்கணும்? ஆண்டவரிடம். சத்தமா சொல்லுங்க, மகிழ்ச்சி எங்க இருக்கணும்? ஆண்டவரிடம். சத்தமா சொல்லுங்க, மகிழ்ச்சி எங்க இருக்கணும்? ஆண்டவரிடம். அப்பா வீட்டுக்கு வரும்போது ரெண்டு கையில ரெண்டு பிக் சாப்பர்ல அப்படி தூக்கிட்டு வராரு, எப்படி இருக்கும்? சந்தோஷமா ஈன்னு இருப்பேன். வீட்டுக்காரமாக எப்படி இருக்கும்? ஈன்னு இருக்கு. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அந்த மனுஷன் வெறுங்கையோடு வர்றாரு, எப்படி இருக்கும்? சொல்லுங்களேன். நம்ம கூட சின்ன வயசுலேயே நமக்கெல்லாம் பழகி கொடுத்துட்டாங்க, மாமா வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தால் என்ன கொண்டு வரணும்? சாக்லேட் கொண்டு வருவாங்க. கையில் பையோட வரணும். வந்தால் தான் மாமாவுக்கு என்ன உண்டு? மரியாதை இருக்கு. மரியாதை. வெறுங்கையா வந்தா சொல்லுங்க, மரியாதை இல்லை. நம்ம இப்படிலாம் பழகினவங்க தானே. அல்லேலூயா. Hallelujah. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. என்னுடைய வாழ்க்கையில தேவன் எப்போதும் என் மகிழ்ச்சி. ஆமென். Amen. அல்லேலூயா. Hallelujah. ஆண்டவர் தான் எனக்கு மகிழ்ச்சி. சொல்லுங்க, ஆண்டவர் தான் எனக்கு மகிழ்ச்சி. அவரிலே மகிழ்ச்சிக்குள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அப்ப அவரில் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்யணும் தெரியுமா? முதலாவது அவரோடு நாம் பழக வேண்டும். ஆமென். Amen. அவரோடு என்ன செய்யணும்? பழக வேண்டும். சத்தமா சொல்லுங்க, அவரோடு. பழக வேண்டும். நீ சிலத்துல பாருங்க, நைட் ஆயிட்டுனா செல்போன் நிறைய அடிச்சோம்னா நிறைய நேரங்களில் ரிங் போக மாட்டேங்க. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. நைட் ஆயிட்டுனா செல்போன்ல பிஸி, நிறைய பேருக்கு பிஸி. இல்லை நீங்கள் தொடர்பு கொள்ளுகிற எண் என்ன செய்யுது, இல்லைன்னா நீங்கள் அந்த மொத்தத்திலே எல்லாமே என்கேஜாகவே இருக்கு. ஏன் எல்லாம் பிஸியாக இருக்கு? ஏன் சீக்கிரமாக கிடைக்க மாட்டேங்குது? என்ன பிரச்சனைனா, இந்த டெலிஃபோன் சில செல்ஃபோன் நிறுவனத்தினர் சொல்லுவாங்க, அதிகமான ஃபோன் எப்போ பேசுகிறாங்க? நைட்டு தான். யார் கூட பேசுகிறாங்க? சில தம்பிகளை பாருங்க, செல்போனை வச்சுக்கிட்டே இருக்கான், பேசிக்கிட்டே இருக்கான். காது சூடாகுமா, சார்ஜ் இறங்குமா, சார்ஜையும் சொருவிக்கிறான். சிலர் பவர் பேங்கை சொருவிக்கிட்டே தான் பேசுகிறான். என்ன பேசுவான்? பேசுறதுக்கு என்னப்பா இருக்குன்னா தெரியாது. ஆனால் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பேசிக்கிட்டே இருக்கும். உலகத்தில் உள்ள ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ பிடிச்சிட்டுனா என்ன பேசுறோம்னே தெரியாது, எவ்வளவு நேரம் பேசுறதுன்னே தெரியாது. சொல்லுங்க, சிலர் நடந்தானா நடந்துக்கிட்டே இருக்கிறான், கிலோமீட்டர் கணக்கில் சொல்லுங்க நடக்கிறான்.
பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, முதல்ல ஆண்டவரை உங்களுக்கு பிடிக்கணும். சொல்லுங்க, ஆண்டவரை உங்களுக்கு ஆண்டவரை உங்களுக்கு பிடிக்கணும். அவரை உங்களுக்கு என்ன செய்யணும்? சத்தமா சொல்லுங்க, அவரை உங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு ஆளை உங்களுக்கு ஒரு ஆளை பிடிச்சிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆள் உங்கள் வீட்டுக்கு வந்தா உங்களுக்கு சந்தோஷமா இல்லையா? அந்த ஆளோட பேசுறது உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா? அவங்களுக்கு நீங்கள் அவ்வளவு டைம் கொடுப்பீங்க. வந்துட்டீங்களா, சரி ஜஸ்ட் ஒரு 5 minutes சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? சீக்கிரமா போயிருவீங்களோ? கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் எவ்வளவு நேரம் அவர்களுக்காக கொடுக்கிறோம். இன்று தேவனோடு எனக்கும் உங்களுக்கும் என்ன ஐக்கியம் இருக்கிறது? அல்லேலூயா. ஆண்டவரிலே மகிழ்ச்சி கொள், அவர் உன் உள்ளத்தின் விருப்பங்களை நிறைவேற்றுவார். அப்ப முதல்ல தேவனோடு உள்ள ஐக்கியத்தை சரி செய்யுங்கள். ஆண்டவரோடு எனக்கு ஒரு ஐக்கியம் வேண்டும், ஆண்டவரோடு எனக்கு ஒரு நெருக்கம் வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒரே ஒரு நிமிஷம் எழுந்திருப்போம், ஒரு பல்லவியை மட்டும் பாட போகிறோம். அல்லேலூயா. நேரத்தின் நிமித்தம் சுருக்கமா சில பகுதியில் நம்ம தியானிக்கணும். அல்லேலூயா. எடுத்து வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். அதுக்கு முன்னாடி வாசிச்சுட்டு இந்த பகுதிக்குள்ள நீங்க போகணும். நீ யோபு எழுந்திச்சு, எல்லாரும் எழுந்து நின்று யோபு 22ஆம் அதிகாரம் 21வது வசனம் படிங்க. யோபு 22ஆம் அதிகாரம் 21வது வசனம் படிங்கம்மா. இணங்குக இறைவனுக்கு எய்துக. ஐயா நல்லா கவனிச்சு பாருங்க. இணங்குக இறைவனுக்கு எய்துக. அமைதி அதனால் இணங்குக இறைவனுக்கு எய்துக. சொல்லுங்க, இணங்குக இறைவனுக்கு எய்துக. ஏங்குக. எஸ், எய்துக. இணங்குக இறைவனுக்கு எய்துக. அமைதி அதனால் உமக்கு நன்மை வந்தடையும். கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. ரெண்டு கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. ஹalleluya. சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நான் இந்த வார்த்தையை இன்னொரு மொழிபெயர்ப்பிலிருந்து உங்களுக்கு வேகமாக நான் வாசித்து நாம் ஒரு பல்லவியை பாடி நாம் ஜெபித்து மீண்டும் தேவ வசனத்துக்குள்ளாக கடந்து செல்ல போகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஹalleluya. 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 நீர் அவரோடு பழகி என்ன போட்டிருக்கு? நீர் அவரோடு பழகி. சொல்லுங்க, என்ன செய்யணும்? பழகணும். பக்கத்துல கை கூட சொல்லுங்க, பழகணும். தாலியை கட்டியாச்சு. தாலி கட்டினோன்னு புருஷன் ஆயிடுவாரா? ஆயிடுவாரா? உலகத்துக்கு போட்டோவுக்கு ஆல்பத்தில் புருஷனா இருப்பாரு. அடுத்து என்ன செய்யணும்? காபி குடிக்கல, டீ போடுறீ. ஓஹோ, இந்த மனுஷனுக்கு டீ தான் பிடிக்கும். இனிமே டீ தான் பிடிக்கும். அப்ப என்ன செய்யணும்? நீங்களே எல்லாம் என்ன ஒரு மாதிரி பாக்கிய உட்காந்து நேரத்தை செலவழிச்சு அவருக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது எல்லாம் தெரிஞ்சு பழகுனதுக்கு பின்னால தான் இப்போ என்ன ஆகுது? ஆனால் அதுக்கு ஊர்லேயே 3 நாள் பிறந்துருது. அது வேற. அதனால வாழ்க்கை வாழ்ந்து இல்லைப்பா. அது வாழ்ந்தவங்கள இன்னைக்கு வர கீரியும் நாயும் பூனை மாதிரி நிறைய பேர் இருக்கதான் செய்யறாங்க. ஆனா இப்ப என்ன ஆயிட்டு? பழகின பின்னால அந்த மனுஷன் இல்லாம என்ன செய்ய முடியல, இதுல நீங்க உங்களுக்கு நல்லா கொஞ்சம் பாருங்களேன், தப்பா எடுத்துட்டாங்க. இந்த சில நேரங்களில் கணவனை இழந்திருப்பாங்க பாருங்க, இந்த மனைவியை இழந்திருப்பாங்க பார்த்தீங்களா? அவங்களோட ஒரு ஜஸ்ட் 5 minutes போய் உட்கார்ந்து கேளுங்க. என்னதான் இருந்தாலும் தம்பி, அவளை மாதிரி யாரும் வரவே முடியாது. ஏங்க, நான் உள்ள வர்றதுக்கு முன்னூட்டியே எனக்கு என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும். இது எப்ப வந்துச்சு? பழகணும்பா. வெளியே பார்க்கும்போது முதல்ல அவளை பிடிக்கல எனக்கு. வெளியே பார்க்கும்போது அந்த மனுஷனை காட்டு மிராண்டி பயமா இருந்தான், எனக்கு பிடிக்கவே. ஆனா இப்ப பழகின பின்னால அதான் உசிரியா
கடவுளோடு அவரை சிறுவத்திலே பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, அவரை எங்கேயோ வானத்தில் இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அவர் அங்கேயே தான் இருப்பார். ஆனா பைபிள் சொல்கிறது அவர் நம்ம மத்தியில இறங்கி வருகிறார். இயேசு கிறிஸ்து தன் சீடர்களோடு நடந்தார். இயேசுவோடு நடந்த எத்தனையோ பேர் இருந்தாங்களா? இருந்தாங்களாமா? ஆனா எல்லாரையும் பார்த்து ஒண்ணு சொல்லல. ஆனா தன் 12 சீடர்களை பார்த்து சொன்னாரு, இனிமேல் நான் உங்களை சீடர்னு சொல்றது இல்லப்பா, நீங்க நண்பர்களா மாறிட்டீங்க. கை தட்டுங்க. நீங்க நண்பர்கள்ப்பா. ஏன் பழக பழக இப்ப என்ன ஆயிட்டு? முதல் நாள் பார்த்தாங்க, சிரிச்சாங்க. 2வது நாள் பார்த்தாங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாங்க. இப்ப என்ன ஆயிட்டுனா உறவா மாறிட்டு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, தேவனோடு ஐக்கியம் வேணும். தேவனோடு ஐக்கியம். அதனாலதான் பாருங்க இந்த வசனம் சொல்கிறது, நீர் அவரோடு பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு நன்மை வரும். அல்லேலூயா. ஹல்லேலூயா. இதுல நம்ம புதிய மொழிபெயர்ப்புல என்ன போட்டிருக்குது? இணங்குக, இறைவனுக்கு ஏங்குக, அமைதியானால் உமக்கு நன்மை வரும். சூப்பர். இப்ப நீங்க யாரோடு இணங்கணும்? ஆண்டவரோடு பழகணும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஏனோக்கு ஆண்டவரோடு நடந்தான். கை தட்டுங்க பாப்போம். நோவா ஆண்டவரோடு நடந்தான். பைபிள் சொல்லுகிறது. ஆமென். ஆமென். தேவனோடு நடங்க. ஆமென். ஆமென். 2 கைகளை உயர்த்துங்க. எல்லாரும் எழுந்துருங்க. பின்னால இருக்க எல்லாரும் வயசானவங்க எல்லாம் எல்லாரும் எழுந்து நிக்கணும். அப்பதாங்க நீங்க வந்து இணங்குக பழகுக. இல்ல பழகணும்னா கொஞ்சம் என்ன செய்யணும்? கொஞ்சம் வாக்கிங் போவோமான்னா வாக்கிங் போகணும். அல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி அல்லேலூயா. ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கின்றேன் ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா, உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கின்றேன் ஐயா. ஆமென். நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் நல்ல சேர்ந்து பாடுங்கள். உமக்காகத்தானே ஐயா, உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. சொல்லுங்கள், உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. கோதுமை மணி போல் மடிந்திடுவேன், உமக்காய் தினமும் பலன் கொடுப்பேன். கோதுமை மணி போல் மடிந்திடுவேன், Yes. உமக்காய் தினமும் பலன் கொடுப்பேன். கோதுமை மணி போல் மடிந்திடுவேன், உமக்காய் தினமும் பலன் கொடுப்பேன். கோதுமை மணி போல் மடிந்திடுவேன், உமக்காய் தினமும் பலன் கொடுப்பேன். அவமானம் நிந்தை சிலுவைதனை, அவமானம் இன்றை சிலுவைதனை அனுதினம் உமக்காய் சுமக்கின்றேன். அனுதினம் உமக்காய் சுமக்கின்றேன். உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் நல்ல கையை தட்டி வாயை திறந்து, உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. எனது ஜீவனை மதிக்கவில்லை, ஒரு
உமக்காகத்தானே ஐயா. நல்ல சந்தோஷமா வாயை திறந்து எல்லாருக்கும் இது வாயை திறந்து இயேசுவே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் உமக்காகத்தானே ஐயா. நல்ல வாயை திறந்து சொல்லுங்க இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன். உமக்காகத்தானே ஐயா. உமக்காக நல்ல குரலை உயர்த்தி நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. உமக்காகத்தானே ஐயா. நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் உமக்காகத்தானே ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் உமக்காகத்தானே ஐயா. எனது பேச்செல்லாம் உமக்காக, எனது செயலெல்லாம் உமக்காக, எனது பேச்செல்லாம் உமக்காக, எனது செயலெல்லாம் உமக்காக. எழுந்தாலும் நடந்தாலும் உமக்காக, அமர்ந்தாலும் படுத்தாலும் உமக்காக. எழுந்தாலும் நடந்தாலும் உமக்காக, அமர்ந்தாலும் படுத்தாலும் உமக்காக. உமக்காகத்தானே ஐயா. நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. உமக்காகத்தானே ஐயா. நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் உமக்காகத்தானே ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் உமக்காகத்தானே ஐயா. உமக்காகத்தானே ஐயா. நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. Praise the Lord. அமர்ந்து கொள்வோம். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க ஒருத்தர் மேல மன விருப்பத்தோடு மகிழ்ச்சியா இருக்கணும்னா அவங்களோட நெருங்கி பழகணும். சொல்லுங்க எப்படி பழகணும்? நெருங்கி பழகணும். நல்ல நெருங்கி பழகினா என்ன ஒரு அன்பு பெருகும். அப்ப நெருங்கி ஒருத்தரோட பழக ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க என்ன செய்வீங்க தெரியுமா? நான் ஒருத்தரோட நெருங்கி பழகினா, நான் ஒருத்தரோட நேசத்தை உருவாக்கும் போது எனக்கு என்ன தெரியும் தெரியுமா? நான் அவங்க கூட பழகும்போது என்னுடைய ஹேபிட் அவங்கள பாதிச்சிடக்கூடாது. ஆமென். என் பழக்க வழக்கம் அவங்கள நினைச்சிடக்கூடாது, பாதிச்சிடக்கூடாது. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பேன். என்னுடைய வாழ்க்கையில நான் தேவனோடு உள்ள ஐக்கியத்தை நான் சரி செய்யணும்னா என் வாழ்க்கையில அகற்ற வேண்டியதை அகற்ற வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நான் என் வாழ்க்கையில அகற்ற வேண்டியதை அகற்றாமல் நான் அவரோடு எனக்கு ஒரு ஐக்கியம் இருக்கும்னு சொன்னா நான் அவரை ஏமாற்ற நினைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். நீங்க வாசித்த யோபுவின் புத்தகத்துக்குள்ள மீண்டும் வருகிறேன். தயவு செய்து நீங்கள் எடுத்து நீங்க பழகணும்னா நான் வேகமாக நானே வாசிக்கிறேன், குறித்து மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள். இணங்குக, இறைவனுக்கு எய்துக, அமைதி, அதனால் உமக்கு நன்மை கிடைக்கும். அவர் வாயினின்று அறிவுரை பெறும். அடுத்து அவர் தம் மொழிகளை உம் நெஞ்சில் பொறித்திடுக. நீ எல்லாம் வல்லவிடம் திரும்பி வருவீரானால் நீர் கட்டி எழுப்பப்படுவீர். தீயவனவற்றை உம் கூடாரத்திலிருந்து அகற்றிவிடும். பொன்னை புழுதியிலே எரிந்து ஓபீர் தங்கத்தை ஓடை கற்களிடை வீசிவிடும். எல்லாம் வல்லவரே உமக்கு பொன்னாகவும் வெள்ளியாகவும் வலிமையாகவும் திகழ்வார். அப்போது எல்லாம் வல்லவரில் நீர் நம்பிக்கை கொள்வீர். கடவுளை பார்த்து உம் முகத்தை நிமிர்த்திடுவீர். நீர் அவரிடம் மன்றாடுவீர், அவரும் உமக்கு செவி கொடுப்பார். நீர் நினைப்பது கைகூடும், உம் வழிகள் ஒளிமயமாகும். கை தட்டுங்கப்பா.
அப்ப நீ பழக, நீர் அவரோடு பழகும், அவருடைய சொல்ல கேளும். கேட்கிற நீ என்ன செய்யணும் தெரியுமா? உன் வாழ்க்கையில் இருக்கிற உன் வீட்டை விட்டு, உன் கூடாரத்தை விட்டு தீமையை அகற்ற வேண்டும். ஆமென். ஆமென். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. வீட்டை விட்டு என்ன அகற்றணும்? தீமையை அகற்ற. நான் வேகமாக 3 காரியங்களை வேகமாய் சொல்லி முடிக்கிறேன். முதலாவது, நாம் அகற்ற வேண்டிய காரியம் என்ன? பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் தயவு செய்து தொடக்க நூல் 31ஆம் அதிகாரம் 34வது வசனம், நீங்க அந்த பகுதியை நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் தொடக்க நூல் 31ஆம் அதிகாரம் 31ஆம் அதிகாரத்தில் 34வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நல்லா கவனிக்கணும், எல்லாரும் பைபிள் எடுத்துக்கணும், எல்லாரும் வாசிக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இதற்கிடையே ராக்கேல் குல தெய்வ சிலைகளை எடுத்து தம் ஒட்டக சேணத்துக்குள் ஒளித்து வைத்து அதன் மேல் உட்கார்ந்து கொண்டார். அல்லேலூயா. நல்ல கைகளை பேர் சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. இவன் பாருங்க, இந்த யாரை குறித்து எழுதிருக்குன்னா, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை தொடக்க நூல் 28:15 ஆண்டவர் அவரை பார்த்து சொன்னார், நான் உன் கூட இருப்பேன், காவலா இருப்பேன், உனக்கு வாக்களித்ததை நிறைவேற்றும் அளவும் உன்னை விட்டு விலக மாட்டேன், கைவிட மாட்டேன் சொன்ன. யாக்கோபு ரொம்ப விரும்பின ஒரு மனைவி தான் ராக்கேல். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் அவரை ஆசீர்வதிக்கும்படி வாக்குத்தத்தம் கொடுத்தார். அந்த ஆசீர்வாத வாக்குத்தத்தத்தோடு தேவனுடைய அந்த திட்டத்தின்படி யாக்கோபு லாபானுடைய வீட்டை விட்டு புறப்பட்டார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆனா புறப்பட்ட அந்த யாக்கோபுடைய மனைவி ராக்கேல் என்ன பண்ணா தெரியுமா? யாருக்குமே தெரியாம அப்பா வீட்டில் இருந்த, அப்பா வழிபட்டு கொண்டிருந்த அவருடைய குல தெய்வத்தினுடைய சிலையை எடுத்து ஒட்டக சேணத்துக்குள்ள வச்சுட்டு அவள் புறப்பட்டு விட்டாள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, கிறிஸ்தவங்க தான், கடவுளுடைய வாக்குறுதியை பெற்றவர்கள் தான், ஆண்டவருடைய வாக்குதானங்களுக்கு வாக்குத்தத்தங்களுக்கு சொந்தக்காரர்கள் தான். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ கடன் கொடுப்ப, கடன் வாங்க மாட்ட. நீ இந்த உலகத்தில் எல்லா மக்களுக்கும் மேலாக உன்னை ஆண்டவர் உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். எல்லா ஆசீர்வாதமும் உங்க மேல இருக்கு. ஆனா பிரச்சனை என்ன தெரியுமா? இன்னைக்கு வரையிலும் நாம தேவனாகிய ஆண்டவரை விட்டுட்டு எத்தனையோ பிரகாரமான இந்த ராக்கேலை போல, அவள் சிலையை ஒளித்து வைத்தது போல, ஆலயத்தில் பைபிள், ஜெபத்தில் பைபிள், ஜெபமால, வழிபாடு, திருவிழா எல்லாம் இருக்கு. ஆனா யாருக்குமே தெரியாம அங்க இங்க பார்த்து எல்லா மூட நம்பிக்கையை நிறைவேற்றுகிறவர்கள் இங்கேயும் இருக்கீங்கன்னு ஆண்டவர் சொல்றார். பிரைஸ் தி லார்ட். கயிறு, தாயத்து, தகடு, அமாவாசை, பௌர்ணமி, அஷ்டமி, நவமி, நல்ல நாள், கெட்ட நாள், ராகு காலம் எல்லாத்தையும் யாருக்குமே தெரியாம பவ்யமா பார்த்துட்டு நாங்களும் கர்த்தருடைய பிள்ளைங்க தான், நாங்களும் தேவனுடைய பிள்ளைகள் தான் அப்படின்னு நாம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? ஏமாத்திக்கிட்டோம். நீங்க நல்லா கொஞ்சம் பாருங்க, ராக்கேல் தன் தகப்பனுடைய தெய்வ சிலைய, குல தெய்வ சிலைய திருடி சேணத்துக்குள்ள வச்சுட்டு தேவன் வாக்களித்த ஆசீர்வாதத்தை நோக்கி போனான். ஆனா உங்களுக்கு தெரியணும், எச்சரிக்கையாக சொல்லுகிறேன், அவள் அந்த பயணத்தில் முழுமையாக இருக்கவில்லை, செத்து போனான். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. அவ உயிரோடு இருந்தால செத்தாளா? செத்தா. எந்த தெய்வ சிலையை தூக்கி சேணத்துக்குள்ள வச்சுட்டு அதுக்கு மேல உட்கார்ந்துட்டு அப்பா வந்து செக் பண்ணும்போது சொன்னா, அப்பா நீங்க என்ன தொந்தரவு செய்ய வேண்டாம், நீங்க வந்ததுனால உங்களை மரியாதை கொடுக்காத மாதிரி உட்கார்ந்துருக்கேன்னு நினைக்க வேண்டாம், ஏன்னா நான் என்ன பண்ணிருக்கேன்னா நான் தீட்டுப்பட்டு போய் உட்கார்ந்துருக்கேன்னு அப்பாவை ஏமாத்தினா. விளைவு என்ன தெரியுமா? ராக்கேல் யோசேப்பை பெற்ற பின்பு பிறந்த மகன் பேரு பெஞ்சமின், அவ வச்சா பெண்மின். ஆனா அவள் அந்த குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது அவளுடைய வாழ்க்கையில அது கடைசி முடிவாக இருந்தது. ஏங்க கடவுள் உன்னை ஆசீர்வதிக்கலையா?
உன்னை உயர்த்தவில்லையா? உன் தேவனாகிய ஆண்டவர் வல்லமை இல்லாதவரா? நீங்க இருக்கிற உங்களுக்கு மீண்டும் சொல்லுகிறேன், உன் வாழ்க்கையில பிரச்சனைகளோ போராட்டங்களோ துன்பங்களோ வியாதியோ எது வந்தாலும் இன்னைக்கு ஒரு முடிவெடுத்துக்கோ. என்ன வந்தாலும் என் ஆண்டவரை தவிர வேற எது முன்னாலே நான் நிற்க மாட்டேன்னு முடிவெடு. உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை ஆண்டவர் உன் காலுக்கு கீழே மிதிக்க வைப்பார். கைத்தட்டு. நீங்க இது ஜோசியம் ஜாதகம் மட்டும் இல்ல, எந்த ஊழியக்காரன் கூட போய் நின்று பிரதர் ஏதாவது தெரியுதான்னு பாருங்கன்னு கேட்காத. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஜெபம் பண்றோங்கிற பேர்ல கூட இன்னைக்கு அட்டூழியங்களுக்கு பஞ்சமே இதுல மதுராந்தகம் பக்கத்துல பவன்சூர் அப்படிங்கிற ஊருக்கு இரவு ஜெபம் நடத்தும்படி போயிருந்தேன். அப்ப அழைத்திருந்த குருவானவர் சொன்னார், பிரதர் நான் அந்த இரவு ஜபத்தை முடித்து விட்டு கொஞ்சம் நேரம் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். எனக்கு மாலை நேரம் போக்குவரத்து இருந்ததுனால பகலில் அவரோடு பேசிட்டு சொன்னார், வந்த எல்லா ஹிந்து மக்கள் சுற்றி இருக்கிற கிராமம் எல்லாத்துலேருந்து வந்துடுவாங்க, கோடீஸ்வரர் வருவாங்க, லட்சாதிபதிகள் வருவாங்க, எல்லாரும் வருவாங்க. ஏன் இந்த அமாவாசையில் இந்த ஜபம் வச்சிருக்காரு அவர். இந்த மக்கள் இந்த நாளை நம்புறாங்க, அதனால நான் அந்த பக்கத்தில் சுற்றி வர கிரிவலம் அந்த வளரம் நடக்கு, அதனால நான் இந்த நாளில் ஜபம் வச்சிருக்கிறேன். ஆனால் வருகிற போதகர்கள், அவர் சொன்னார் கத்தோலிக்க போதகர்லாம் சொன்னார், போதகர்கள் வந்து என்ன பண்றாங்களா, வந்த உடனே அந்த மக்களை மெல்ல யாராவது பிரச்சனையோடு இருக்காங்கன்னா அவங்க போய் பிரதர் ஜெபம் பண்ணிக்கோங்க, என் பொண்ணுக்கு முனி பிடிச்சிருக்கு, என் பொண்ணுக்கு மோகினி பிடிச்சிட்டு, என் பையன் ஒரு மாதிரி அலையிறான், இப்படி ஏதாவது சொன்னாங்கன்னா அட்ரஸை வாங்கிட்டு அவங்க வீட்டுக்கு போய் நாங்கள் உங்களுக்கு ஜெபம் பண்ண வாரோம்னு சொல்லி மக்களை எவ்வளவு பயமுறுத்த முடியுமோ அவ்வளோ பயமுறுத்தி 20,000 50,000 1,00,000 ரூபா வரை ஏமாத்திருக்காங்க அப்படின்னு அவர் வருத்தப்பட ஆரம்பித்தார். பக்கத்தில் கை குறி சொல்லுங்க, உன் வீட்டுக்குள்ளே வந்து யாராவது பேயை பற்றி பேசுனா கையை நேர நீட்டு, இதுக்கு வாசல் அந்த இருக்கு ஓடிரு. நீ உட்காந்து தகடு வச்சுட்டாங்களோ, பெரிய தகடா சின்ன தகடா, நல்லா கவனிங்க. நீங்க யார்ட்டையாவது உட்காந்து கதை கேட்குறீங்களா, அதான் உங்க வாழ்க்கையில சாபத்தை கொண்டு வருது. அல்லேலூயா. ஏன்னா இன்னைக்கு ஏமாற்றுகிறவர்களும் போலி இறைவாக்கினர்களும் பெருகி இருக்கிறார்கள். உங்களுக்கு ஊழியர்களை ஆண்டவர் கொடுத்த நோக்கம் பேயை விரட்டத்தானே தவிர பேய்க்கு கதை எழுதுறதுக்கு இல்லை. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. Hallelujah. இன்னைக்கு நிறைய பேர் பேய்க்கு கதை எழுதிக்கிட்டு இருக்காங்க. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. Hallelujah. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல அநேகர் பேயை பற்றியும் தீமைகளை பற்றியும் மந்திரவாதங்களை பற்றியும் பில்லி சூன்யத்தை பற்றியும் மற்றவங்க குடும்பத்தில் உள்ள யாரோ பாவம் பாருங்க. நேற்று ஒருத்தர் சொன்னார், பிரதர் எனக்கு ஏதாவது நீங்கள் ஜெபம் பண்ணும்போது தெரிஞ்சுதா? இல்லையா ஐயா, நல்லா தானையா இருக்க? இல்லை பிரதர், எங்கள் வீட்டுக்கு எதிர்த்தால் அந்த ஒல்லியாக இருக்கா பற்றிலாம் பேரை சொல்ல முடியாது, அதனால் சொல்கிறேன். ஒன்று இங்கே யாராவது ஒல்லியாக இருக்கான்னு தேடிடாத. அல்லேலூயா. அவ தான் ஏதோ ஒன்று செஞ்சுட்டான்னு எங்கள் வீட்டுக்கு ஜெபம் பண்ண பிரதர் என்ன செஞ்சார் சொன்னார். இப்போ என்னாச்சு, என் மனசெல்லாம் அவளை நினைக்கும் போதெல்லாம் எரியுது. எரியும்ல. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. Hallelujah. உங்களை ஈஸியாக பாருங்க, சில இடத்துல பாருங்க, உன் மாமியார் தான் உனக்கு ஏதாவது செஞ்சுட்டான்னு சொல்லிட்டு போனால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? சொல்லுங்க, எப்படி இருக்கும்? உங்களுக்கு அப்படி நம்புற மாதிரியே இருக்கும். இருக்குமா இருக்காதா? தயவு செஞ்சு தீயவர்களை அவர்கள் வார்த்தையை நம்பாதீங்க. அல்லேலூயா. Hallelujah. இப்ப கவனிச்சு பாருங்க, இந்த மூட நம்பிக்கை நம்ம வந்துருவோம் மேட்டருக்கு. மூட நம்பிக்கைகள், இந்த விக்கிரகங்கள், இந்த சிலை வழிபாடுகள் நம்முடைய வாழ்க்கையை விட்டு வெளியே போகணும். பிரைஸ் தி லார்ட். நீங்க அதனால தான் பாருங்க பவுல் சொல்றாரு 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 7வது வசனம் எடுங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 7வது வசனம். சீக்கிரம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்திலே அவர்கள் சிலரை போல ஆ நீங்களும் சிலைகளை
வழிபடாதீர்கள். இங்க பாருங்க, பவுல் எழுதுறாரு, படிங்கமா, திரும்ப படிங்க. அவர்களுள் சிலரை போல நீங்களும் சிலைகளை வழிபடாதீர்கள். அவர்களை குறித்து மக்கள் அமர்ந்து உண்டு குடித்தனர் என்று எழுந்து மகிழ்ந்து ஆடினர் என்று மறைநூலில் எழுதப்பட்டுள்ளது. பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப யாரை பத்தி எழுதிருக்கு? யாரை பத்தி எழுதிருக்கு? பிரியமானவர்களே, இஸ்ரேல் மக்களை ஆண்டவர் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு நடத்தும்படி விரும்பினார். ஆமென். ஆனால் அவர்கள் என்ன செஞ்சாங்க? மோசையோடு நடந்தார்கள், செங்கடலை கடந்தார்கள், மன்னாவை ஆண்டவர் பொழிந்தார், எல்லாம் நடந்துச்சு. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, மோசே மேல மலைக்கு மேல ஏறிவான்னு சொன்னாரு. 40 நாள் போயிட்டாரு, கீழே இறங்கி வரல. அல்லேலூயா. டைம் போயிட்டே இருக்குது, நாள் போயிட்டே இருக்கு. முடிவு எடுத்தாங்க. என்ன முடிவு? இந்த மோசேக்கு என்னமோ ஆச்சு, இனிமே நம்மளை வழி நடத்துறதுக்கு ஆட்கள். உடனே அவர்கள் ஆரோனை கண்டித்து, ஆரோனை வலுப்படுத்தி ஒரு பொற்கன்று குட்டியை செஞ்சாங்க. அதை செஞ்சு வச்சு, இதுதான் இனிமே எங்களை வழி நடத்தும் தெய்வம் என்று அதன் முன்பாக விழுந்து அவர்கள் வணங்க ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. அங்கே அவர்கள் சாப்பிட்டாங்க, ஆடினாங்க. எப்படி ஆடினாங்களா தெரியுமா? நிர்வாணமாய் ஆடினார்கள். பிரைஸ் தி லார்ட். இப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். இப்ப இந்த பகுதி சிலை அந்நிய பைபிள் இருக்கு. சிலை வழிபாடுனா என்னங்கிறது நிறைய விளக்கம் இருக்குது. அல்லேலூயா. நம்ம மாதா சுரூபத்தை வைத்திருக்கிறோம், புனிதருடைய சிறுவங்கள் இருக்கிறது. இதை புரியாத சில சபையார்கள் என்னெல்லாமோ சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. சரி, பிரைஸ் தி லார்ட். ஆனா அவங்க படம் அட்டையில, அவங்க புஸ்தகம் வரும்ல, மாத இதழ் வருதா? யார் வீட்டுக்கெல்லாம் இயேசு அழைக்கிறார் பத்திரிக்கை வருது. யார் வீட்டுக்கெல்லாம் இயேசு விடுவிக்கிறார் வரும், கண்டிப்பா வரும். கை தூக்க மாட்டீங்க இங்க. அல்லேலூயா. இந்த இயேசு விடுவிக்கிறார் போறதுல யாரு? பெந்தகோஸ்துக்காரன் ஒரு பயப்பட மாட்டான், தெரியுமா உங்களுக்கு? பெந்தகோஸ்தைக்காரர்கள் வேற எந்த சபைக்கும் போக மாட்டாங்க. சொல்லுங்க. போக மாட்டாங்க. இந்த சிபிஎம்னு போட்டிருக்கும் பாருங்க, சிபிஎம் அப்படிங்கிற அந்த சபையார்கள் எந்த சபைக்குமே போக மாட்டாங்க. இன்னைக்கு பெர்க்மான்ஸ் பாட்டை நம்ம எல்லாரும் பாடுறோமா? அவர் கத்தோலிக்க திருச்சபையில் இல்லைங்க. ஆனா கத்தோலிக்க திருச்சபை ரொம்ப பெருந்தன்மையானது. என்ன? ஆண்டவரை புகழ்றதுக்கு நமக்கு வரைமுறையெல்லாம் தேவையில்லை. அதனால என்னப்பா பாடுங்கப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி. ஆனா அந்த சிபிஎம் போற பெந்தகோஸ்தைக்காரர்கள் எந்த சபைக்குமே என்ன செய்ய மாட்டாங்க, போக மாட்டாங்க. ஏன்னா எப்படி நம்மள மற்றவங்க நம்மளை சிலை வழிபாடு சொல்றாங்களோ அதை மாதிரி அவங்களும் அவங்கள சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் உலகத்தார் அப்படின்னு. நீங்க ஒரு கேள்வி கேளுங்களேன். இந்த இயேசு விடுவிக்கிறார் பத்திரிக்கை வரும், பேர் சொல்றது தப்பு கிடையாது. என்ன அந்த அந்த பத்திரிக்கை யார் பத்திரிக்கை? இந்த யார் பத்திரிக்கை? 4 மாவடி. ஓ, ஊர் சொன்னாதான் புரியும் போல. அல்லேலூயா. 4 மாவடியில் என்ன இருக்கு? ஒண்ணுமே தெரியாத பிள்ளைங்க. ஐயோ பாவங்க. பிரைஸ் தி லார்ட். அங்கே ஒரு ஜெப கூடாரம் எல்லாரும் ஜெபத்துக்கு போறது தப்பு கிடையாதுங்க. ஆனா அந்த அந்த ஐயா ஒரு புஸ்தகம் போடுவார், இயேசு விடுவிக்கிறார், ஒரு புக்கு வரும். அந்த புக்கு நான் படிச்சிருக்கேன், நிறைய வேற இடங்களுக்கு வரும். நீங்க விரும்புனீங்களோ விரும்பலையோ வரும். ஆனா அந்த புஸ்தகத்துல முதல் அட்டையில இருந்து கடைசி அட்டை வர படம் இருக்கா? சொல்லுங்க, இருக்குமா? யார் படம்? ஏன்பா யார் படம் இருக்கு? ஐயா மோகன் சிலாசஸ் அவருடைய படம் இருக்கு. ஏன் அந்த புக்கு மோகன் சிலாசஸ் புக்குன்னு தெரியாதா? தெரியுமா? தெரியாதா? வேற எதுக்கு 9 பக்கத்துல? நான் 32 பக்கம் இருக்குன்னா 32 பக்கத்துலயும் அவர் படம் இருக்கு. ஏன் பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, அவரை மறந்துடக்கூடாதுன்னு தான். ஏய் நந்தாண்டே, அவர் பிரசங்கமே பண்ண மாட்டாரு, அவர் அந்த ஜெப கூட்டத்தை நடத்தவே மாட்டாரு. ஆனா இயேசு விடுவிக்கிறாருன்னு நீங்க பேனர் போட்டிருப்பாங்க பாருங்க, ரோட்ல போட்டிருப்பாங்களா? ஜாலி டைம், சிறுவர் கொண்டாட்டம், வாலிபர் கொண்டாட்டம். உங்களுக்கு இப்படி பார்க்குற பார்வையிலே தெரியுது எங்களுக்கு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இவ்வளவும் போட்டுட்டு அதுல இவர் வாராரு அவர் வாராருலாம் ஒண்ணு இருக்காது. ஆனா அவர் படம் இருக்கும். இருக்குமா? இருக்கும். ஏங்க சொல்லுங்க, இருக்கும். ஏன்னா அவர் தாங்க ஸ்தாபகர். அவரை நீங்க மறந்துடக்கூடாதுல்ல. சொல்லுங்க, என்னது? மறந்துடக்கூடாது. பேசுங்க, அவரை
மறந்துடக்கூடாது. இவர் தான் அப்படிங்கறத மறந்துடக்கூடாதுன்னு என்ன செஞ்சிருக்காங்க, போட்டிருக்காங்க. இதை நான் தப்பா சொல்லலைங்க. இதை தாங்க திருச்சபை சொல்லுது செய்யுது. நீ ஒரு பெரிய கிரவுண்டில் போய் ஒரு நின்றுட்டு அங்கே இப்படி நின்றுனா யாரை பார்ப்ப? திருச்சபையில் வரலாறு தெரியாத வெளியே உள்ளவங்களுக்கு இல்லை இருக்காங்க. ஆனால் வரலாறு உள்ள ஒரு திருச்சபை, பாரம்பரிய அப்போஸ்தலிக்க கத்தோலிக்க திருச்சபை. கைத்தட்டு திருச்சபை. அதனால தாங்க இவங்கெல்லாம் சண்டை போடுறது இல்லை, மல்லு கட்டிட்டு நிற்காது, ஒன்றும் சொல்லாதுங்க. நீ என்னதான் சொல்லு, திருச்சபை சண்டை போடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. மாதா சுரூபத்தை வைத்திருக்கிறோம், புனிதர்களுடைய சுரூபத்தை வைத்திருக்கிறோம், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பார்க்கிறோம், உயிர்த்த ஆண்டவரை பார்க்கிறோம். எதுக்கு? எல்லாம் இறைவனை, புனிதர்களை, இறைவனுடைய அன்பை, நம்பிக்கையை தூண்டுகிறது. கை தட்டுங்கப்பா. பிரைஸ் தி லார்ட். கைகளை வேறு சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, இப்போ இந்த பகுதியை போட்டுருங்க. இப்போ இந்த உலகத்தின் சிலைகள், பிரைஸ் தி லார்ட், மனிதர்கள் அரசர்களை கும்பிட்டாங்க, பலவிதமான மிருகங்களை கும்பிட்டாங்க, காற்று மலை எல்லாம் கும்பிட்டாங்க. இதுதான் பைபிள் சொல்லுது. இந்த சிலை வழிபாட்டை விட்டு வெளியே வா. ஆனால் இப்போ என்ன ஆயிட்டு தெரியுமா? இப்போ ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வீட்டை விட்டு நம்ம அகற்ற வேண்டும். பிரைஸ் தி லார்ட். என்ன அகலணும் அப்படின்னா பைபிள் சொல்லுது, அங்கே அவர்கள் உண்டார்கள், குடித்தார்கள், மகிழ்ந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் கை குறி சொல்லுங்க. உங்க வீடு, உங்க வீடு கடவுளின் இறைவேண்டலின் வீடு. ஒவ்வொரு வீடு என்ன வீடு? சில நேரத்தில் சில சொல்லுவாங்க பாருங்க, பிரதர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க பிரதர். அப்படியே வானத்தில் இருக்கிற மழைலாம் எங்கே தான் வருது? வீட்டில் தான். ஒரு வீடு மட்டும் ஆண்டவர் தந்துட்டாரு. எங்க வீட்டில் ஒரே சோத்திரமும் அல்லேலூயாவும் இருக்கும். வார வாரம் நீங்க வந்து செவக்கூட்டெல்லாம் நடத்தலாம் பிரதர். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுக்கப்புறம் ஆண்டவர் அவங்க ஜெபத்தை கேட்டுருதாரா? அவர் நல்லவர் இல்லை? நல்லவர் தானே? அவர் நல்லவர். வீடெல்லாம் இடமெல்லாம் வாங்கியாச்சு, வீடெல்லாம் கட்டியாச்சு. கட்டி முடிச்ச அப்புறம் அக்காவை ஜெபத்துக்கு காணாது. பிரைஸ் தி லார்ட். எப்பமாவது அந்த பக்கம் போனீங்கன்னா தெருவே அலற மாதிரி சவுண்டு கேட்கும். எங்க? அந்த வீட்டில் தான். எந்த வீட்டில்? எந்த வீட்டில்? நேற்று ஒரு பிரதர் சொன்னாரு, நேற்று என்ன திருவிழா? சவேரியார் திருவிழா. அவர் சொன்னாரு, பிரதர் என்ன சவேரியார் திருவிழாக்கு போயிட்டு திருவிழாக்கு போலையா? பிரதர் கதை தெரியுமா? என்ன? சப்பரம் போய்கிட்டு இருக்கு. சப்பரத்துக்கு போட்டிருக்க பாட்டு என்ன தெரியுமா? ராத்திரி நேரம். அதுக்கு மேல நான் சொல்ல முடியும். அதுல சவேரியார தூக்கிக்கிட்டு போதையில் அவ்வளவு பேர் என்ன பாட்டு பாடுறான்? போட்டிருக்கான், பாடுதான் குழாயில ஊர் முழுசும். என்ன பாட்டு? ராத்திரி நேரம். என்னமோ ரொம்ப கொச்சையான சினிமா பாட்டை போட்டு சவேரியார் உலா வந்துக்கிட்டு இருக்காரு. சவேரியார் என்ன வர்றாரு? உலா வருகிறார். செருப்பால் அடிப்பார். கால் நடந்து நடந்து நரம்புகள் வெடித்து தன் உயிரை கடவுளுக்காக கொடுத்த சவேரியாருக்கு நீயும் நானும் கொடுக்கிற மதிப்பீடுன்னு சினிமா பாட்டு, கச்சேரி, என்னெல்லாம் குடிவரி, களியாட்டம். கடவுள் ஆசீர்வதிப்பாரா? ஆசீர்வாதமா அந்த சமூகம் இருக்குமா? அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். உங்க வீடு தேவனுடைய ஜெப வீடு. ஆனா ஜெப வீட்ல இன்னைக்கு ஜெபம் பண்ண வேண்டிய வீட்ல என்ன இருக்கு? சினிமா, சீரியல், கெட்ட வார்த்தை, என்னெல்லாம் இருக்க கூடாது எல்லாம். குடிவெறி, களியாட்டம், அலங்காரம் எல்லாம். இதை விட எங்கெங்க வெளியே விக்கிரகம் இருக்கு? யாரோ சில மதத்தினர் வைத்திருக்கிற சிலைகள் அது நம்மை பாதிப்பதில்லை. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அது அவருடைய வழிபாடு, அவருடைய நம்பிக்கை. ஆனால்
உனக்குள்ள இருக்கிற விக்கிரகத்தை தூக்கி எறி. அல்லேலூயா. அல்லேலூயா. உனக்குள்ள இருக்கிற விக்கிரகங்கள், உனக்குள்ள இருக்கிற காமங்கள், உனக்குள்ள இருக்கிற இச்சைகள், உனக்குள்ள இருக்கிற அநீதிகள், உனக்குள்ள இருக்கிற அக்கிரமங்கள், உனக்கு கடவுள் கொடுத்த வீட்டை உண்டு கொழுத்து குடிச்சு தூங்கி தாறுமாறாய் வாழ்கிறதற்கு அல்ல. உன் வீட்டில் கடவுளை துதிக்கிற துதி, அவருடைய வார்த்தை, அவருடைய பிரசன்னம் எப்பொழுது எழும்புகிறதோ அப்பொழுது தேவன் உன் நடுவிலே உலாவுவார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரே ஒரு வசந்தம் முடித்து இந்த நாளில் சிறப்பான ஆண்டோடைய ஆசீர்வாதத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நீங்கள் வாசிங்க, எடுத்துக்கொள்ளுங்கள். உபாகமம் இணை சட்டம். நீங்கள் 2 வசனம் குறிச்சிக்கோ. நீதிமொழி 118, 14, 15. அதில் சொல்லுது, நீதிமான்களின் கூடாரத்தில் என்ன ஒலிக்கும்? மகிழ்ச்சியின் குரல் ஒலிக்கும். ஆமென். ஆமென். கம்பீர சத்தம் ஒலிக்கும். கடவுளே ஆற்றல், கடவுளே மீட்பு என்று ஒலிக்கும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் இணை சட்டம் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிங்கம்மா. இணை சட்டம் 6ஆம் அதிகாரம். நீ அவற்றை உன் பிள்ளைகளின் நல்ல கவனிமா. நீ அவற்றை உன் பிள்ளைகளின் உள்ளத்தில் பதியுமாறு சொல். உன் வீட்டில் இருக்கும் போதும், உன் வழி பயணத்தின் போதும், படுக்கும் போதும், எழும்போதும் அவற்றை பற்றி பேசு. உன் கையில் அடையாளமாக அவற்றை கட்டிக்கொள். கண்களுக்கிடையே அடையாளப்பட்டமாக இருக்கட்டும். வீட்டின் கதவு நிலைகளிலும் நுழைவாயில்களிலும் அவற்றை எழுது. கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். வீட்ல யாரை பத்தி பேசணும்? ஆண்டவரை பத்தி. சாப்பாடு கொடுக்கும்போது ஆண்டவரை பத்தி. நல்ல செல்போனை கொடுத்து யூடியூப் பாரு, என்னெல்லாமோ பார்த்துக்கிட்டு எங்கெங்க போகிறோம். முதல்ல உங்க வாழ்க்கையில கடவுள் அருவருக்கிற காரியத்தை அகற்றுங்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு காரியத்தோடு முடிக்கிறது. ராக்கேல் தன் தகப்பன் வீட்டின் சிலையை அவள் ஒளித்து வைத்தது போல இன்னைக்கு நீ எந்த பாவத்தை ஒளித்து வைத்து கொண்டு வந்திருக்கிறாயோ, உனக்குள் எந்த சிலைகளெல்லாம் வைத்துக்கொண்டு நானும் தேவனோடு பழகுகிறேன், நானும் தேவனோடு உலாவுகிறேன் என்று வந்திருப்பாய் என்றால், நம் உள்ளங்களை அறிந்த கடவுள் அவர் எல்லாவற்றையும் வெட்ட வெளிச்சமாய் மாற்றுவார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க அகற்றுங்கள். எதை? கடவுள் அருவருக்கிற இந்த உலகத்தினுடைய தாறுமாறான காரியத்தை அகற்றுங்கள். அவர் உங்கள் நடுவிலே இறங்கி வருவார், உங்களோடு பழகுவார், நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள். அந்த அவருக்குள் நீங்கள் இருக்கிற மகிழ்ச்சி உள்ளத்தின் விருப்பங்களை நிறைவேற்றும். ஆமென். ஆமென். முழங்கால் படியிடுவோம். ஆண்டவரே, எங்கள் பாவத்தை மன்னிங்கப்பா, எங்கள் அக்கிரமத்தை மன்னிங்கப்பா, எங்கள் அநியாயங்களை மன்னிங்கப்பா, இதோ எங்கள் மீது இரக்கமையும் என்று சொல்லி கைகளை உயர்த்துவோம். மனதார உம்மை நேசிப்பே, மாறாத உம்மை நேசிப்பேன். பாடுவோம். மனதார உம்மை நேசிப்பேன், மாறாத உம்மை நேசிப்பேன். ஏசையா, மாறாத உம்மை நேசிப்பேன். ஏசையா, மாறாத உம்மை நேசிப்பேன். கைகளை உயர்த்தி. பாவம் வேண்டாமே, பரிசுத்தம் போதுமே. பாவம் வேண்டாமே, பரிசுத்தம் போதுமே. மாறாத தெய்வம், மறவாத நேசர், நீர் மட்டும் போதுமையா. மாறாத தெய்வம், மறவாத நேசர், நீர் மட்டும் போதுமையா. மனதார உம்மை நேசிப்பேன், மாறாத உம்மை நேசிப்பேன். ஏசையா, மாறாத உம்மை நேசிப்பேன்.
நேசிப்பேன். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, நான் உம்மோடு எப்போதும் ஐக்கியமாக நேச உறவாக என் மன மகிழ்ச்சியாக நீர் இருக்க வேண்டும். அதற்கு தடையாக இருக்கிற எல்லா பாவங்களையும் தூக்கி எறிகிறேன். இயேசுவே, நீரே என் மகிழ்ச்சி. என் உள்ளத்தின் விருப்பங்களை நிறைவேற்றுபவர் நீர் ஒருவர் மட்டுமே. ஆமென்.